வணக்கம். டெய்லி பிராக்டிஸ்ல ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லா இடத்துலயும் பொதுவா நம்ம கேட்போம் இல்லையா? காமனா கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துரலாம். இது கூட டெய்லி வெக்காபுலரி ஓகேங்களா? வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. ஃபர்ஸ்ட் வீட்ல கேட்கக்கூடிய காமனான கொஸ்டின்ஸ் பார்த்துரலாம். வீட்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுவோம்? என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போற? எப்ப வருவ? சாப்பிட்டாச்சா? ஏன் லேட்டு? நீ ஏன் அவன கூப்பிட்டியா? நீ என்ன கூப்பிட்டியா? இந்த மாதிரி தானே வரும். இதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இந்த 10 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா? வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாவ் யூ ஈட்டன்? சாப்பிட்டாச்சா? ஹாவ் யூ ஈட்டன்? அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா? வேர் ஆர் யூ கோயிங்? எங்க போற? டிட் யூ ஸ்லீப் வெல்? நல்லா தூங்குனியா? இதை வந்து நீங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எப்பெல்லாம் இதை யூஸ் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் பேசுங்க. கேன் யூ ஹெல்ப் மீ? நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகேங்களா? வாட் டைம் வில் யூ கம் பேக்? நீ எப்ப திரும்பி வருவ? இது எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஓகேங்களா? உன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டியா? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? ஓகேங்களா? நீ ஏன் லேட்? ஒய் ஆர் யூ லேட்? டிட் யூ கால் ஹிம்? நீ அவனை கூப்பிட்டியா? ஓகேங்களா? வாட் டு யூ வாண்ட் ஃபார் டின்னர்? இது வந்து பிரேக்ஃபாஸ்டா இருக்கலாம், லஞ்சா இருக்கலாம் ஓகேங்களா? இந்த 10 கொஸ்டின்ஸும் எனக்கு நீங்க கேட்டு ப்ராக்டிஸ் பண்றீங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் காலேஜ் ஒர்க் பிளேஸ்ல நம்ம கேட்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? வாட் இஸ் டுடேஸ் டாஸ்க்? இன்னைக்குள்ள டாஸ்க் என்ன? இன்னைக்குள்ள ஒர்க் என்னன்னு அர்த்தம் ஓகேங்களா? ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட்? இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சாச்சா? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் அகைன்? இதை திருப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? when is the deadline? எப்ப கடைசி டைம், கடைசி தேதி. when is the deadline? ஓகேங்களா? நெக்ஸ்ட் did you attend the meeting? நீ அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணியா? ஓகேங்களா? who is absent today? இன்னைக்கு யாரு absent? can I borrow your notes? உன்னுடைய நோட்ஸை நான் வாங்கிக்கலாமா? வாங்கிக்க முடியுமா? are you free now? நீ இப்ப ஃப்ரீயா? shall we ஸ்டார்ட் பண்ணலாமா? what do you think about this? நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? ஓகேங்களா? இது ஸ்கூல் காலேஜ்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதுதான். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிராவலிங் அப்ப நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்போம்? எங்க இந்த பஸ் எங்க போகும்? எப்ப வரும்? எப்ப போய் சேருவோம்? எங்க இறங்கணும்? எனக்கு கொஞ்சம் வழிகாட்டி தர முடியுமா? இப்படி எல்லாம் தான் கேட்போம். அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்றத பார்க்கலாம். வேர் ஆர் யூ கோயிங்? எங்க போறீங்க? ஓகேங்களா? விச் பஸ் கோஸ் டு த ஸ்டேஷன்? எந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போகும்? ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா? ஹவு மச் இஸ் த டிக்கெட்? இந்த டிக்கெட் எவ்வளவு? இஸ் திஸ் சீட் வேக்கன்? இந்த சீட் வந்து வேக்கண்டா இருக்கா? காலியா இருக்கா? நான் உட்காரலாமான்னு கேட்பீங்க இல்லையா? அதான் இஸ் திஸ் சீட் வேக்கண்ட்? when will we reach? நம்ம எப்போ போய் சேருவோம் ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் வழிகாட்டி தர முடியுமா? வழிகாட்ட முடியுமா அப்படின்றத கேன் யூ ஹெல்ப் மீ வித் த டைரக்ஷன்? கேன் யூ ஹெல்ப் மீ வித் த டைரக்ஷன்ஸ்? ஓகேங்களா? இஸ் தேர் எனி டிலே? ஏதாவது லேட் ஆயிட்டா? வேர் ஷுட் ஐ கெட் டவுன்? நான் எங்க இறங்கணும்? ஹவு ஃபேர் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? இங்க இருந்து எவ்வளவு ஃபேர்? டிக்கெட் காஸ்ட் எவ்வளவு? டிக்கெட் ரேட் என்ன? ஓகேங்களா? கேன் ஐ புக் எ கேப் ஹியர்? நான் இங்க இருந்து கேப் வந்து புக் பண்ணிக்க முடியுமா? இதெல்லாமே என்னதுதான்? டிராவலிங்ல நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின். இதையும் நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஷாப்பிங் அப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்போம்? எவ்வளவு விலை என்ன? வேற ஒரு கலர் காட்ட முடியுமா? வேற கலர் இருக்குதா? டிஸ்கவுண்ட் உண்டா? இதோட பெரிய சைஸ் இருக்கா? இப்படிதானே கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னு பார்க்கலாம். ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட்? இதோட ரேட் என்ன? ஓகேங்களா? டு யூ ஹாவ் அனதர் கலர்? வேற ஒரு கலர் இருக்கா? கேன் ஐ கெட் எ டிஸ்கவுண்ட்? எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? இஸ் திஸ் அவைலபிள் இன் எ லார்ஜ் சைஸ்? இதோட பெரிய சைஸ் இருக்குதா? கேன் ஐ பே ஆன்லைன்? ஆன்லைன்ல பே பண்ண முடியுமா? வேர் இஸ் த பில்லிங் கவுண்டர்? பில்லிங் கவுண்டர் எங்க இருக்கு? டு யூ அக்செப்ட் யூபிஐ? யூபிஐ நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கேன் ஐ எக்ஸ்சேஞ்ச் திஸ்? இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? இஸ் திஸ் ஃப்ரெஷ்? இது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குதா? விச் ஒன் இஸ் பெட்டர்? எது பெட்டர்? ஓகேங்களா? இதெல்லாமே என்னதான்? ஷாப்பிங்ல நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின். இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் தான் நம்மள பர்ஃபெக்ட் ஆக்கும். நம்ம போன்ல பேசும்போது எப்படி எல்லாம் பேசுவோம்? சரியா கேட்கல. நீங்க யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பின்னாடி கூப்பிடட்டுமா? இப்படிலாம் சொல்லுவீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கேன் யூ ஹியர் மீ கிளியர்லி? நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? நீங்க யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேன் ஐ கால் யூ லேட்டர்? நான் பின்னாடி கூப்பிடட்டுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடட்டுமா? கேன் ஐ கால் யூ லேட்டர்? ஆர் யூ பிஸினா? நீங்க இப்ப பிஸியா இருக்கிறீங்களா?
Did you receive my message? என்னோட மெசேஜ் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்களா? What happened? என்ன ஆச்சு? Where are you right now? நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? Can you send the detail? நீங்க detail send பண்ண முடியுமா? When will you be free? நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? Shall I call back later? நான் பின்னாடி கூப்பிடட்டுமா? கொஞ்சம் கழிச்சு கூப்பிடட்டுமா? இதெல்லாம் நம்ம போன்ல பேசும்போது நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதை நீங்க பேசும்போது பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ் செலக்ட் இங்கிலீஷ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது நீங்க எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ அப் டு? ஓகேங்களா? வேர் ஆர் யூ கோயிங்ன்றத வேர் ஆர் யூ ஹெடட்? டிட் யூ ஈட் அப்படின்றத ஹாவ் யூ ஹேட் யுவர் மீல்? கேன் யூ ஹெல்ப் மீன்றத would you give me a hand? What happened அப்படின்றத what exactly happened? Are you busy? Are you occupied right now? Are you busyன்றத are you occupied right now கேட்கலாம். Can I come in அப்படின்றத may I come in? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். What do you want? உனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீ உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலாம். What would you like? ஓகேங்களா? Did you understand அப்படின்றத நீ புரிஞ்சுதா அப்படின்றத did you get the point? ஓகேங்களா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? அது நோட் பண்ணிக்கிட்டியான்னு கேட்போம் இல்லையா? Did you understandன்றத did you get the point? Why are you late அப்படின்றத what kept you so long? ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க பேசி பாருங்க. அப்படி சாதாரண சிம்பிள் இங்கிலீஷ் இல்லாம எலைட் வெர்ஷன்லயும் பேசி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட் காமனா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம்? என்னாச்சு? ஏன் அப்செட்டா இருக்க? எங்க இருக்கிறீங்க? எப்ப வருவீங்க? இப்படிலாம் கேட்போம் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு? வேர் டு யூ லிவ்? எங்க வசிக்கிறீங்க? வென் வில் யூ கம்? எப்ப வருவீங்க? ஒய் ஆர் யூ அப்செட்? ஏன் அப்செட்டா இருக்கிறீங்க? ஹூ டோல்ட் யூ? யார் உங்கள்கிட்ட சொன்னா? விச் ஒன் டு யூ ப்ரிஃபர்? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எதை நீங்க முன்னுரிமை எதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க? ஹூஸ் பேக் இஸ் திஸ்? ஓகேங்களா? ஹவ் வாஸ் யுவர் டே? உன்னோட டே இன்னைக்கு எப்படி போச்சு? ஓகேங்களா? இதெல்லாம் காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம். இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் டயலாக், ஓகேங்களா? கான்வர்சேஷன் பார்த்துடலாம். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை கிளாஸ். என்னோட கிளாஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹாவ் யூ ஈட்டன்? எஸ், ஐ ஹேட் மை லஞ்ச். ஓகேங்களா? வேர் ஆர் யூ கோயிங்? எங்க போயிட்டு இருக்க? ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். ஆர் யூ ஃப்ரீ நவ்? இப்போ நீ ஃப்ரீயா இருக்கிறியா? எஸ், ஐ ஆம் ஃப்ரீ ஃபார் a few minutes. கேன் யூ ஹெல்ப் மீ? ஷூர், டெல் மீ வாட் டு யூ நீட்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, செய்யறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து என்னது, உங்களுக்கு பேசுறதுக்கு ப்ராக்டிஸ். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெக்காபுலரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் இமினன்ட். இமினன்ட்னா என்னது? இமீடியட்டா, சீக்கிரமா, வெகு விரைவில் அர்த்தம். ஓகேங்களா? அபவுட் டு ஹேப்பன், சீக்கிரமா நடக்கக்கூடிய. ஆப்போசிட் என்ன? டிஸ்டன்ஸ், அன்லைக்லி. இந்த எக்ஸாம் இஸ் இமினன்ட், ஸோ ஐ ஸ்டார்டட் ரிவைசிங் சோன். எக்ஸாம் பக்கத்துல வந்துட்டு நான் சீரியஸா ரிவைஸ் பண்ணணும். The project deadline is still distance. ப்ராஜெக்ட் டெட்லைன் வந்து இன்னும் நாள் இருக்கு, டைம் இருக்கு. டிஸ்டன்ஸா இருக்குன்னா என்ன, டைம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். So we have enough time. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொனாட்டனஸ். மொனாட்டனஸ்னா என்னது? ஒரே வேலையா ரிப்பீட்டடா செய்துட்டு இருப்பான். போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம், போரிங் சொல்லுவோம்ல. போரிங்னா மொனாட்டனஸ். ஓகேங்களா? இப்போ இனிமேல் போர் அடிக்குதுன்னு சொல்லாம மொனாட்டனஸ்ன்னு சொல்லி பாருங்க. போரிங் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ். ஆப்போசிட் என்ன? இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங். டூயிங் த சேம் ஒர்க் எவ்ரிடே feels monotonous. டெய்லி ஒரே வேலையை செய்யறது போர் அடிக்குது. Her classes are always interesting and energetic. அவங்களோட கிளாஸ் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்க்ரப். ஸ்க்ரப்னா என்னது? கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு அர்த்தம், அல்லது ரெடியூஸ் பண்றது, குறைக்கிறது. ஆப்போசிட் என்ன? என்கரேஜ், இன்க்ரீஸ். The teacher tried to curb unnecessary talking in class. ஓகேங்களா? அன்னெசரியா தேவையில்லாத பேச்ச டீச்சர் என்ன பண்ணாங்க? கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், parents should encourage their children to ask question. நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் அபாலிஷ். அபாலிஷ்னா என்ன? அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அபிஷியலி எண்ட் ஆர் ரிமூவ். அதோட ஆப்போசிட் என்ன? அழிக்கிறதுக்கு ஆப்போசிட் விரிவாக்குறது. எஸ்டாப்ளிஷ், கண்டினியூ. The company decided to abolish outdated rules. Outdated rules எல்லாம் கம்பெனி என்ன பண்ணிட்டா? அழிச்சிட்டு. They established a new system for online classes. ஆன்லைன் கிளாஸஸ் என்ன பண்ணாங்க? விரிவாக்குனாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹிண்ட்ரன்ஸ்.
ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா என்னது? சம்திங் தட் காசஸ் டிஃபிகல்ட்டி, நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல, கஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஹிண்ட்ரன்ஸ் சொல்லுவோம். ஆப்போசிட் என்ன? சப்போர்ட், அசிஸ்டன்ட். லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் become a hindrance to his progress. கான்பிடன்ஸ் இல்லாததுதான் அவனோட ப்ராக்ரஸுக்கு வந்து தடையா இருக்கு, இடையூறா இருக்கு. ஓகேங்களா? her teacher's support improved her speaking skill. Next one is integrate. Integrate அப்படின்னா என்னது? combine or join together. Opposite என்ன? separate, divide. The school plans to integrate technology into teaching. Next one, the manager separated the team into two group. Manager அந்த குரூப்பை வந்து என்ன ஆக்குனாங்க? அந்த மேனேஜர் செப்பரேட்டட் த டீம், டீமை வந்து 2 குரூப்பா ஆக்குனாங்க. ஸ்கூல் பிளான் இன்டகிரேட்டட். ஸ்கூல் பிளான் எப்படி இருக்கு? இன்டகிரேட்டட் இன்டு டீச்சிங் டெக்னாலஜி. டீச்சிங் டெக்னாலஜியோட ஒருங்கிணைந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கட்டுமா, வெக்காபுலரி இருக்கட்டுமா அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.